அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தோள்பட்டை மற்றும் தோள்பட்டை வலிக்கு நான் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டா தோள்பட்டைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வலிமையோட அதை பாதுகாக்க முடியும், அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? பொதுவா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இந்த தோள்பட்டை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதிகமாக அதோடைய ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைப்பகுதிகள் தான். அப்படி அந்த தசைப்பகுதிகள் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னீங்கன்னா, நல்லா வலிமையாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, அதற்கு நமக்கு தேவையான சில சிறந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படிங்கன்னா இந்த தசைப்பகுதி ஒருவேளை அது அடிபடுது அப்படின்னீங்கன்னா வலியை நம்ம சரி பண்ணுறதுக்கு மருத்துவங்கள் பார்க்கலாம். திரும்பியும் மருத்துவத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா வலியை சரி பண்ணதுக்கப்புறமும் அந்த தசைப்பகுதி மறுபடியும் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒருவேளை அடிபட்டு அது சரியானதுக்கப்புறம் அது பழைய அந்த எலாஸ்டிசிட்டி பவரோட இருக்கிறதுக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சில வகையான உணவுகளை எடுத்துக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே அதில் நான் நிறைய வீடியோக்களை சொன்ன மாதிரி போல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரிப்பீட்டடாக நடக்கும் இல்லையா? அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை அதை எதிர்த்து போராடக்கூடிய சில உணவு வகைகள் இருக்கு. அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியமும் விட்டமின் டியும் இதுக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக தேவை தான். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தசை முழுக்க அதிகமான ஒர்க் பார்த்தாலும் இந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதிகளுக்கு இந்த கால்சியமும் சுண்ணாம்பு சத்துன்னு சொல்றீங்க இல்லையா, அதுவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டியும் மிக மிக முக்கியம். சரிங்களா? ரைட். ஸோ இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் விட்டமின் டி பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக கிடைக்குது, கால்சியம் எதில் உணவுகளில் இருக்குது அப்படின்றலாம் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பழங்கள்லேயே அதிகமாக நம்ம பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், வாழைப்பழம், சீத்தாப்பழம் இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மற்ற வகையான பழங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது இந்த கால்சியம் சத்து இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் பால் உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா பாலில் தான் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், அதுக்கப்புறம் பாலாடை கட்டி, மோர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்து தயார் பண்ணக்கூடிய அனைத்து வகையான உணவுப் பொருட்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கீரையில் முக்கியமாக பசலைக்கீரை நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம அதில் கால்சியம் சத்து இருக்கு. பிரண்டை போன்ற உணவுகள் நம்ம பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு. பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலை பருப்பு இந்த மாதிரி எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக நமக்கு உருவாகுது அப்படின்றது தெரியும். சரி, முக்கியமாக நமக்கு பார்த்தீங்கன்னா சன்லைட்ல இருந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் சன்லைட்ல நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம பார்த்தோம் அப்படிங்கன்னா இந்த கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் இவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோக்களையும் கூட உங்களுக்கு இருக்குது. அதையும் நீங்கள் இன்னொரு தடவை விரிவாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தோள்பட்டைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படக்கூடிய இந்த புரதம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக புரதம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எதற்காக தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா ஏன் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் செயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல வகையான புரதத்தை சேர்ந்த உணவுப் பொருட்கள் தான். சரிங்களா? ரைட். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த புரதச்சத்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சின்ன செல்லுல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு உடல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரதம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக மிகவும் முக்கியம். சரிங்களா? ரைட். செல்லுடைய டெவலப்மெண்ட் சொல்லும். சரி, செல்லுடைய வளர்ச்சி அது அன்றாடம் செய்யக்கூடிய அந்த எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது, அந்த எனர்ஜியை பயன்படுத்தக்கூடியது, உள்ள இருக்க கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த புரதத்தால் ஆன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட்.
ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செல்லில் ஆரம்பித்து ஒரு முழு உடல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரதம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசைகளுக்கும் தசை நார்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொதுவாக இந்த புரதச்சத்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து சைவ உணவுல இருந்து தான் நம்ம வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைவ உணவுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பருப்பு வகைகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த புரதச்சத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இந்த பருப்பு வகைகள்லேயே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம பொதுவாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பருப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, இந்த காராமணின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லா உணவுப் பொருட்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய 2 முக்கியமான பருப்பு வகைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுண்டல், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்கடலை. சரிங்களா? இந்த சுண்டல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். புரதச்சத்து இதில் அதிகமாக வந்து இருக்கு. இன்னைக்கு ஜிம்முக்கு போகிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து புரதச்சத்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு உணவுப் பொருளை இருந்து எடுத்துக்கிட்டாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வந்து தேவைக்கான உணவு புரதச்சத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சுண்டலை முதல் நாள் வந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்துட்டு அதை வந்து சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் நிறைய புரதச்சத்து இருக்கிறத நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை. சரிங்களா? வேர்க்கடலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பச்சை கடலையாக இருந்தாலும் சரி, வேக வச்சதாக இருந்தாலும் சரி, வறுத்த கடலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரதச்சத்து அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த 2 வகையான உணவுப் பொருள்களில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாராலையும் ஈஸியாக வந்து எளிதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் மற்ற வகை உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சோயா பீன்ஸு, கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோயா வகை அனைத்து வந்து உணவுப் பொருட்களையும் சோயா மில்க் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பருப்பு வகைகளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட், பிஸ்தா பருப்பு இந்த மாதிரியான வந்து பருப்பு வகைகள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு புரதச்சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடத்துக்கு நம்ம வந்து அன்றாட வேலைகளுக்கு அன்றாடமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தக்கூடிய சில வந்து உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக எளிதியாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருந்தாலும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது புரதச்சத்து மட்டும் இன்னும் பல வகையான வந்து உணவுப் பொருட்களும் இருக்குது. நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது அனைத்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருட்கள். சரிங்களா? வெஜிடேரியனில். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அசைவ உணவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க வந்து நிறைய வகையான அசைவ உணவுகளில் புரதச்சத்து தான் ஜாஸ்தியாக வந்து இருக்குது. சரிங்களா? இதில் முக்கியமாக முதல் நம்ம வந்து சொல்ல வேண்டிய வந்து உணவுப் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டை தான். சரிங்களா? முக்கியமாக முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ரைட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த புரதம் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக தினமும் வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க, சரிங்களா, ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தினமும் தன்னுடைய வந்து அன்றாட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான புரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டையிலிருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து அனைத்து வகையான மாமிசங்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதில் முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோழி இறைச்சியில இருந்து கிடைக்கக்கூடிய புரதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு முக்கியமான இடத்துல வந்து இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வகை கோழி கறியா இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கு. சரிங்களா? அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட தினமும் வந்து எடுக்கக்கூடிய உணவுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ மற்ற இறைச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் புரதச்சத்து வந்து இருந்தாலும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் குறைவான சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால தோள்பட்டை வந்து சாதாரண அன்றாட வந்து வேலைகள் வந்து செய்யக்கூடியவங்க, தோள்பட்டையை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த புரதச்சத்து வந்து உள்ள உணவுப் பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டையை தினமும் எடுத்துக்கலாம். மாமிசம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் கூட இந்த எடுக்கலாம். இல்லாட்டி வந்து அன்றாட உணவுகளில் குறைந்த வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா உணவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தினமும் தேவையான புரதச்சத்து இதில் வந்து கிடைச்சிக்கிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? ரைட்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான உணவு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த புரதச்சத்து வந்து கிடைச்சாலும் இந்த தசை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு எனர்ஜின்னு ஒன்று வந்து தேவை. சரிங்களா? இந்த எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மசில் ஃபைபர்ஸ்க்கு வந்து கிடைக்க வேண்டிய இந்த எனர்ஜி வந்து எதன் மூலமா கிடைக்குதுன்னா ரத்தம் மூலமா. சரிங்களா? ரத்தம் மூலமா கிடைக்கக்கூடிய வந்து ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தசைனர்கள் நல்லா வேலை செய்யறதுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு எனர்ஜி தான். சரிங்களா? ரைட். ஸோ இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து 2 வகையான பொருள்கள் இருந்து கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளுக்கோஸ். சரிங்களா? ரைட். ஸோ குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். சரிங்களா? எல்லா உணவுப் பொருட்களும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா அதை உறிஞ்சி எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாவோ இல்லாட்டி கொழுப்பாவோ மாற்றி வச்சுக்கிட்டு அதை எனர்ஜியை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கும். சரிங்களா? நம்மளோட உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் இந்த குளுக்கோஸ் மூலமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது. சரிங்களா? ரைட். இன்னும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமித்து வைக்கப்பட்ட அந்த கொழுப்புகள்ல இருந்து நம்ம வந்து எடுத்து வந்து பயன்படுது. சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளுக்கோஸ் எந்த அது உணவுப் பொருட்கள் அதிகமாக வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள், அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த உணவுப் பொருட்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்போஹைட்ரேட் இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட உணவுகள் நமக்கு வந்து எடுத்துக்கிறோமா? கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? என்னென்ன உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய முதன்மையான உணவுப் பொருளான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அரிசி தான். சரிங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை உணவுப் பொருளாக வந்து ஆயிடுச்சு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 65% முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாலிட் ஃபுட்னு சொல்றோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. சரிங்களா? ரைட். கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் உள்ள உணவுப் பொருட்கள் அதிகமான வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ அந்த எனர்ஜி நிறைய வந்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கூடிய வந்து உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கோதுமையிலையும் இதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு. ஒரு 5% தான் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசிக்கும் கோதுமைக்கும் உள்ள வந்து வித்தியாசம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அனைத்து வகையான தானியங்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். கம்பு, கேழ்வரகு, கோதுமை, ராகி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான உணவுப் பொருட்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நிறைய கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறக்கூடிய உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிழங்கு வகைகள் தான். இந்த கிழங்கு வகைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 90% வந்து கார்போஹைட்ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எடுக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் உள்ள உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கின்ற ஒரு முக்கியமான காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல பி காம்ப்ளெக்ஸ் சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்லிங் ப்ராசஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அரிசியை நெல்லில் இருந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மில்லிங் ப்ராசஸ்ல இன்னைக்கு நிறைய வந்து அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டுறாங்க இல்லையா? அந்த பட்டை தீட்டுற ப்ராசஸ் வந்து இல்லாம பாலிசிங் ப்ராசஸ் வந்து இல்லாம வந்து இருக்கக்கூடிய அனைத்து வகையான அரிசிகள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்ச்சத்தும் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்போஹைட்ரேட் நமக்கு வந்து உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ப்ராசஸ் பண்ணும். இந்த நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கிற அனைத்து வகையான அந்த எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த உணவுப் பொருளை வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு போறதுல முக்கியமான இடம் இந்த நார்ச்சத்துக்கு வந்து உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் உள்ள உணவுப் பொருட்களையும் அதிகமாக வந்து எடுத்துக்கிறது நம்மளுக்கு இந்த தசை அதை சார்ந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான மூலப்பொருள். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து புரதச்சத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் சத்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் நம்ம நல்லா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கனாலும் இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
திறம்பட நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா தான் இந்த புரதச்சத்தையும் கார்போஹைட்ரேட்டையும் அது பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தன்னுடைய வேலையை சரியா செய்யணும் அப்படின்னீங்கன்னா அங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தேவையில்லாத வேஸ்டேஜ் வந்து உள்ள தங்கக்கூடாது. சரிங்களா? அப்படி தங்குச்சு அப்படின்னா இந்த செல் வந்து நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் குறைந்து அது டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அங்க உள்ள இருக்கிற செல்லுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லா வந்து பகுதிகளும் நல்லா வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு தேவை. சரிங்களா? இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்போம். இருந்தால் இதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வந்து உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முக்கியமான உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல நம்ம வந்து அன்றாடம் சமையலில் வந்து பயன்படுத்தக்கூடிய இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இது 3 தான். சரிங்களா? ரைட். ஸோ மற்ற வகையான வந்து மசாலா பொருட்கள்லையும் வந்து இருக்கு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாடம் நம்மளுடைய சமையல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்திட்டு வந்து இருக்கும். சரிங்களா? அதனால இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த 3 முக்கியமான உணவுப் பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக வந்து இருக்கு. முக்கியமா இந்த 3 உணவுப் பொருட்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இஞ்சியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். அதற்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள்ல நெல்லிக்காயில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். தினமும் ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்யூனிட்டி பவர் ரைஸா வந்து ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா புத்துணர்ச்சியோட செயல்படும். நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரத்தில் எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் டயர்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ஒரு வகையான உணவுப் பொருள். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான். சரிங்களா? லெமன், சாத்துக்குடி, இந்த ஆரஞ்சு. சரிங்களா? இந்த வகையான வந்து பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிட்ரஸ் வந்து உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு தெரிஞ்ச சில பழங்களை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்கோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். சரிங்களா? ரைட். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான இடத்துல வந்து இருக்கிறது இந்த திராட்சையும் அன்னாச்சி பழம் தான். சரிங்களா? திராட்சையில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விட்டமின் சியும் அதிகமாக வந்து இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்ல நம்ம வீடுகளில் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பிடைசர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பசியை தூண்டக்கூடிய ஒரு வகையான உணவுப் பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது வகையான உணவுப் பொருளாவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முக்கியமான திராட்சையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜூஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலரசமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வகையான ஒயின்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திராட்சை மூலமாக வந்து இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் லிஸ்ட்ல வந்து வந்துடும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆப்பிள், கிவி ஃப்ரூட்டு, பப்பாளி, சப்போட்டா இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குறைவாக வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இதில் நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து தோற்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் இரண்டும் சேர்ந்து இருக்க வந்து உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து பழங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்லு ரொம்ப வந்து புத்துணர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ மற்ற பழங்கள் எல்லாத்துலேயும் வந்து இருக்கு அப்படின்னா காய்கறிகள் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய வந்து சில வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் இடத்துல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக்காளியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரட், பீட்ரூட். சரிங்களா? இந்த 3 வகையான உணவுப் பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த 3 வகையான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமைத்த பின் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பச்சையாகவே நமக்கு ஜூஸாவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அளவுக்கு அதிகமாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
சில வகையான விதைகள். சரிங்களா, இந்த விதைகள்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியாமே இன்னைக்கு நம்ம வந்து சில விதைகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு இருந்திருப்போம். சரிங்களா, ரைட். இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மீடியா இதுல நிறைய வந்து வந்ததுனால இந்த விதைகளை பற்றிய நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் தெரிய வருது. சரிங்களா, இதுல முக்கியமான வந்து இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதை. சரிங்களா, பூசணி விதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் புத்துணர்ச்சியோட வந்து வச்சுக்கக்கூடிய முக்கியமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா, ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதை பல வகையான பிரச்சனைகளுக்கு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீர்வா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரியகாந்தி விதை, எள்ளு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பச்சையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உணவுப் பொருட்கள் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த டீ. சரிங்களா, டீலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டீலையும் கிரீன் டீலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரீன் டீ இன்னைக்கு வந்து சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்திட்டு வந்து இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கிரீன் டீல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்து இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டீலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா, இந்த பிளாக் டீல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெமன் சேர்த்தோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்துறது மூலமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்த முடியும். சரிங்களா, ஸோ நம்ம இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து சொன்ன வந்து அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் ஏதோ ஒரு உணவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மிகவும் புத்துணர்ச்சியாக இருந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க தசைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில வேலைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. தோள்பட்டை மாதிரியான தசைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரத்தில் டயர்ட் ஆகாம ஃபுல் எஃபிஷியன்சியோடைய நல்லா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியும். சரிங்களா, அந்த வேலையை திறம்பட நம்மளுக்கெல்லாம் வந்து செய்ய முடியும். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள முக்கியமான உணவுப் பொருட்கள். சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னதான் புரதச்சத்தும் கார்போஹைட்ரேட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிற உணவுப் பொருட்களுக்கு விட நம்ம அதுக்கு விட அதிகமாக தான் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு வந்து இருக்கோம். சரிங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு உடலுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அந்த உடல் அதை சுற்றி இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்படி டேமேஜ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்க வந்து இது பழைய திசுக்களை போல இல்லாமல் இந்த எலாஸ்டிசிட்டி பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட எஃபிஷியன்சி அந்த தசை பகுதியோட எஃபிஷியன்சி கொஞ்சம் குறைஞ்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். சரிங்களா, ரைட். பொதுவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சதைப்பகுதி அடிபட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா அந்த சதைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மல் சைடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் எஃபிஷியன்சியாவோ அதோட சைஸ் வந்து பல்காவோ இருக்கிறது வந்து கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தசை வந்து எத்தனை தடவை வந்து அடிபட்டாலும் அதுல நடக்கக்கூடிய அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் நம்ம வந்து சொல்லுங்க அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் கரெக்டாக வந்து நடந்துருந்துச்சு அப்படின்னீங்கன்னா மறுபடியும் இது பழைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இந்த செல் வந்து அடிபட்டுருச்சு இந்த தசைநார பகுதி வந்து அடிபட்டுருச்சு இல்லாட்டி ஜவ்வு பகுதி ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா இதுல வந்து இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இங்க திசுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜவ்வு பகுதியிலேயோ மசிலில் தான் நடக்கும் கிடையாது. இது குருத்தெலும்பு சைனோவெல் ஃப்ளூயிடு அதை சுற்றி இருக்கிற கேப்சுலு லிகமெண்ட்ஸு மசில் ஃபைபர்ஸ் அதில் வந்து இருக்கக்கூடிய டெண்டான்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா, திசுக்கள் நம்ம வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்க வந்து இருக்கிறதுனால எல்லா திசுக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் அதாவது இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். சரிங்களா, ரைட். நான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெயை பற்றி வந்து நிறையா வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கேன். அது சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான சமையல் எண்ணெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இந்த சமையல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா, அது என்ன அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வந்து உடல்ல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஷ்யூ அடிப்படாமல் இருக்கிற பொழுதே அப்போ இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அது வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதோடைய எலாஸ்டிசிட்டி ப்ராசஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு.
அதோட எஃபிஷியன்சி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மசில் பல்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதோட வேலையை அதை செய்ய முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா குறைந்த வயதிலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வயதான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இது கொண்டு விட்டுரும். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதுதான். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த தசை பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற பொழுது ஒருவேளை இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடந்தாலோ இல்லாட்டி அடிபடும் பொழுது இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடந்தாலோ அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல இதை நடக்க விடாம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதற்கு தேவையான சில முக்கியமான உணவுப் பொருட்களை தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இதில் நான் பார்த்தீங்கன்னா முதல்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் தான். சரிங்களா? ரைட். இந்த சமையல் எண்ணெயில நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமா அதிகமா பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய எண்ணெய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லெண்ணெய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய். இது ரெண்டுலையும் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதுலலாம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா இருக்கு. இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்துறதை நம்ம பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம். சரிங்களா? ரைட். பார்த்தீங்கன்னா நம்ம பல காலமாக நம்ம பார்த்தீங்கன்னா சமையலுக்கும் சொல்லிட்டு ஒரு எண்ணெய் பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய தலைமுடிக்கும் நம்முடைய தோலுக்கும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு எண்ணெய் நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சில எண்ணெய் வகைகள். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்கிறது ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். சரிங்களா? ஸோ அதை நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய்க்கு நம்ம பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக பகுதியில் பயன்படுத்தாத சில வகை எண்ணெய் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா முக்கியமாக கடுகெண்ணெய். இது பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி அந்த இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருள் இருந்தாலும் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? நம்ம தமிழக பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்த பார்த்தீங்கன்னா ஒரு 2% மக்கள் தான் இதை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ரைட். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள கடுகு உற்பத்தி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வட இந்திய பகுதியில தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் எண்ணெய். இந்த ஆலிவ் எண்ணெயில பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அதிக அளவுக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றதுனால நம்ம தமிழக பகுதிகளில் நகரங்களில் பார்த்தீங்கன்னா இது பிரபலமாக இருந்தாலும் இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஊர்களெல்லாம் இது பார்த்தீங்கன்னா இதோட பயன்பாடு பெருசாக இல்லை. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமையல் எண்ணெய் பயன்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது 2 வகையான எண்ணெயில தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நாளைக்கும் ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ரைட். 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 டீஸ்பூன் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பயன்படுத்தினா நமக்கு பார்த்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? சமையல் எண்ணெய்க்கு அப்படின்றது. ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து வேற எங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள உணவுப் பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கோ அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த இதய பாதிப்புகளை பற்றி பார்க்கும்போது அதோடைய உணவுப் பொருட்களை நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காட் லிவர் ஃபிஷ் ஆயில்ங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இந்த எண்ணெயில தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூனா ஃபிஷ்ன்றதும் இந்த சாலமன் அப்படின்னு சொல்லி இருக்கிற வகையான மீன்களும் பார்த்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருள் இருக்கு. சரிங்களா? இது ஒரு வகையான கொழுப்பு அமிலமா இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வேற எதுல இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாதாம்லையும் இந்த வால்நட்லையும் தான். சரிங்களா? இது ரெண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்களும் பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில வகையான காய்கறிகளிலும் பழங்களிலும் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. சரிங்களா? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்கள் இது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த விட்டமின் சியும் அதிகமாக இருந்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த விட்டமின் சி நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான உணவுப் பொருள். இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா செல்களை திறம்பட செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய வைக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா செல்களை பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா
புத்துணர்வோட வந்து வச்சிருக்கக்கூடிய, சரிங்களா? ரைட். இந்த புத்துணர்வோட வச்சிருக்கறனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் எப்பயுமே நடக்க விடாம இது தடுத்து நிப்பாட்டிடும், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு விட்டமின் சி வந்து அதிகமாக வந்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்க வேண்டியது வந்து இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் இந்த புத்துணர்வோட வந்து நம்ம வந்து செல்களை வந்து வச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த மசாலா பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு, சரிங்களா? ஏற்கனவே சொன்னா அது 3 வந்து வகையான வந்து மசாலா பொருட்கள் தான், சரிங்களா? ரைட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள், இன்னொன்று பூண்டு, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, சரிங்களா? இது நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ரிப்பேரிங் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செல்கள் வந்து சிறப்பாக வேலை செய்கிறதுக்கும் இது வந்து முக்கிய காரணியாக வந்து இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவ்வளோ வகையான உணவுப் பொருட்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் உள்ள உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் வந்து சரியா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு தசை நார் பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சிறப்பாக வந்து வேலை செய்யும். எவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணினாலும் அதை எஃபிஷியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும், சரிங்களா? முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைந்த வயதிலே வரக்கூடிய சில வந்து தோள்பட்டை வந்து வலி வந்து பார்த்தீங்கன்னா வருவது நம்ம வந்து தவிர்க்க முடியும், சரிங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும் பொழுது பஸ்ல வந்து டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் நம்ம வந்து 2 வீலர் 4 வீலர் ஓட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோள்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம், சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா வந்து உடலுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து இல்லை, சரிங்களா? ரைட். இதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சரியான அளவு நீர் சத்தும் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம், சரிங்களா? இன்னைக்கு நீர் சத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லுடைய வளர்ச்சி, செல்லுடைய அதன் அன்றாட வந்து வேலைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரைட். நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வந்து தண்ணி மட்டும் வந்து கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாடம் எடுக்கக்கூடிய மற்ற வகையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லா வந்து வகையான உணவுப் பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து வந்து இருக்கு, சரிங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விட்டமின்களும் அனைத்து விதமான தாது உப்புகளும் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த உடல் நல்ல ஆரோக்கியமா நல்ல ஃபுல் எஃபிஷியன்சியா வித்தவுட் டயர்ட்னஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியும், சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயது முதிர்வுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவு எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களும் எடுத்துக்கணும், சரிங்களா? ரைட். ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க இந்த தோள்பட்டை தசையை டிபெண்ட் பண்ணி வந்து இது ஸ்டேபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த தசைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள உணவுப் பொருட்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? ரைட். ஸோ இதனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய நம்ம பிரச்சனைகளை நம்மளால வந்து தவிர்க்க முடியும், சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகளை நம்மளால வந்து செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் எஃபிஷியன்சியோட நம்மளால வந்து செய்ய முடியும், சரிங்களா? ரைட். சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர்டாகவே நம்ம வந்து மாட்டோம், சரிங்களா? ரைட். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு 30 வயதுல இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து ஒரு 5 முதல் வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்காவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த எஃபிஷியன்சி கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்டா வந்து இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த உணவுப் பொருட்கள் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் எஃபிஷியன்சியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட வேலைகளை தொடர்ந்து கவனிக்க முடியும், சரிங்களா? ரைட். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.